அது இயல்பானது தான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க ரோமானிய நாகரிகங்கள்லாம் கூட இளைஞர்கள் வந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. அதாவது கேளிக்கை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சினிமான்னு இல்லாமல் கேளிக்கை, உணவு, இது 2 தான் மிக முக்கியமானதாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கு. ஒரு சர்வாதிகாரி பேசுகிறப்ப சொன்னார், மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு சர்க்கஸும் ரொட்டியும் தான் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அது சினிமாவும் அரிசியும்னு மாறி இருக்கு. எங்களுக்கு சினிமா நல்லா இருந்தால் போதும், அரிசி சரியாக கிடச்சா போதும். ஒரு சினிமா வந்து சரியான நேரத்துக்கு வரலாம்னா அப்படியே மக்கள் பொங்கி எழுறாங்க, சமூகத்தில் அநீதி நடந்துட்டு அப்படின்ட்டு. காவிரி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மக்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் மக்களோட இயல்பாகத்தான் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே பறிப்போயிடுன்னு ஒரு சூழ்நிலை வருதுன்றப்ப தான் மக்கள் வந்து பொங்கி எழுவாங்க. ஏன்னா பல நூற்றாண்டாக பிரெஞ்சு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அரசு குடும்பத்துக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்துட்டு ராணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொட்டியே இல்லை அப்படின்ட்டு. ராணி வந்துட்டு ரொட்டி இல்லாட்டி கேக் சாப்பிடுங்களேன் அப்படின்றாங்க. ரொட்டியே கிடைக்கல, அவனுக்கு எப்படி கேக் கிடைக்கும்? ஆனால் ராணிக்கு வந்து அந்த புரிதல் கூட இல்லை. அப்போது இந்த புரிதல் கூட இல்லாதவங்களா நம்மளை வந்து ஆட்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஒருவேளை அப்படி ரொட்டி இல்லைங்களா, பரவாயில்லன்னு தட்டி அந்த ராணி கொடுத்துருந்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேயே ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்திருக்காது. இப்படி தான் வந்துட்டு மக்கள் வந்து ஒரு புரிதல் அணுகுமுறையெல்லாம் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி நேற்று நிலவரம் கிடையாது. இப்போ சுதந்திர போராட்டம் நடந்தப்பே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6% மக்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. 94% பேர் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆனால் சுதந்திரம் கிடைச்சப்ப எல்லாரும் போய் அட்டராத்திரியில் போய் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறதுக்கு எல்லாம் வருவாங்க, போராடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்கன்றது தான் காலம் காலமாக இருக்கக்கூடியது. அது ஒன்றும் புதிது கிடையாது. ஆனால் நமக்கான ஒரு சூழ்நிலை அதுக்கு அமையணும். ஒரு சூழ்நிலை அமையாமல் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அமைகிறப்போ நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்புரையினுடைய